சத்தியம் என்ன சொல்லுது? நாம் பிதாவின் இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம அந்த இடத்தை கொண்டு போறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற நமக்காக வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்துறோம் என்ன சொல்லுது? நம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, தூரத்துல இருந்த நம்மை பாவங்களற கழுவி ஆவி இல்லாத அந்த தன்மையிலிருந்து நம்மை கழுவி எடுத்து நமக்குள் தேவ ஆவியை வைத்து நம்மை சமீபமாக பிதாவின் இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. இப்ப இன்னைக்கு உங்க மனதிலோ இல்ல சரீரத்திலோ நீங்கள் பிதாவோடு தூரத்துல இருக்க மாதிரி உணர்றீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை? இயேசுவின் ரத்தம் தான் தேவை. ஏன்னா அதுதான் அந்த வேலையை பார்த்தது. அதாவது இந்த பெண்டிகாஸ்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிளட் ஒரு பவர் நினைக்கிறாங்க. அதை நாங்க பிசாசு மூஞ்சி அடிச்சிருவோம். அப்படி இல்ல. ரத்தத்தை எடுத்து அவங்க வீட்டுல போட்டாங்க, நிலைக்கால போட்டாங்க. ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்தலத்தை தெளித்தாங்க. ஏன்னா ரத்தம் நமக்கான விட்னஸ். The blood is an internal witness. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஹார்ட் ஹீலிங் பேசுறாங்க. Can I tell you a truth? ஹார்ட் இஷ்யூஸ் உடைய கோர்னா யாருக்குமே தெரியாது. இவனுக்கு சொல்லிருக்காங்க சைக்காலஜி நான் கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் ரூட் அதான் ரூட். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ரூட்லாம் கீழே இருக்கு. நீங்க இன்ஃபேக்ட் போனா ஆதாண்ட போய் கேட்கணும் ரூட் எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு, அதெல்லாம் தெரியாது சரியா. பட் the blood goes to the innermost areas. And எங்க hurt இருக்கோ, எங்க அந்த pain, wherever that thing is there, the blood can go and touch and heal it. Once the heart is touched by the blood and healed, automatically the doubtful heart, the heart of fear, heart of all evil becomes the heart of faith. So the more you call the blood, the more you will hear about your position in Christ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ஹோர் பிரண்ட் ரேப டேர பண்ட் ரோடரோ Rambrande rembrante rida rom condoro brante rena rambo. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Rembrante rehderio condoro varo. ஆண்டவரே, எங்களோட பேசுவீராக, காரியங்களை தெளிவுபடுத்துவீராக, காரியங்களை தெளிவுபடுத்துவீராக. Thank you Lord. Thank you Lord. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லப்பட்டபடியே சகல சத்தியத்துக்குள்ளும் நாங்கள் நடத்தப்படும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். Reverente ribatara verante rende rocco de rebende rendera. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Reverente reverante reverende reverayada. Thank you Lord. Thank you Father. Thank you Father. Thank you Father. Reverente reverante reverende rende redera. Thank you Lord. Speak to us. எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இந்த கருத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். யோவான் 14 அதிகாரம், அதுல முதல் வசனத்துல இருந்தே வாசிக்கலாம். யோவான் 14:1 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள்.
இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோவான் 14 வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேசின யோவான் 14 தொடர்ந்து பேசுறது வந்து கடைசியா பேசின சில பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து கடைசி ஆண்டவர் பேசினது, அதாவது மிக முக்கியமான பகுதிகள். சீஷர்களிடம் வந்து சிலர்கள் ரகசியங்களை தேவனை பற்றியும் பிதாவை பற்றியும் தம்மை பற்றியும் அவர்களை பற்றியும் அநேக ரகசியங்களை பேசினதாக இந்த பகுதி வந்து இந்த பகுதிகள் சொல்லப்படுகிறது. நான் வந்து இப்ப ரெண்டு மீட்டிங்ல தொடர்ந்து ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஞானத்தையும் தெளிவையும் அறிவது, அது குறித்து பாக்குறோம். அதுல குறிப்பா போனதுல பிதாவை அறிவது, அது ஃபர்ஸ்ட் பார்ட்டே அதை கொஞ்சம் பேசினேன். அடுத்து 2வதுலயும் பிதாவை அறிவது அப்படின்றத நான் பேசினேன். இப்ப 3வது தொடர்ந்து அதை நான் பிதாவை பற்றி தான் இன்னும் பேச போறேன். ஏன்னா ஞானத்தையும் தெளிவையும் அறிந்து கொள்றதுல பெற்றுக்கொள்றதுல புதிய உடன்படிக்கையில முக்கியமானது நமக்கு. அது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பது அறிந்து கொள்வது. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் வந்து குமாரர்கள் என்பது ஒரு மிக முக்கியமான அடையாளம். அப்ப எப்படி நம்ம குமாரர் ஆனோம் அப்படின்னா, பிதான்னு ஒருத்தர் இருக்கனாலதான் நம்ம குமாரர். எப்பயுமே ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு யாரும் தகப்பன் இருந்து ஆகணும். அந்த தகப்பனு சில கடையில இறந்து போயிருக்கலாம், இல்ல ஆப்சென்டியா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா there should be a father. Without a father there cannot be a child. Same way son. சேம் வே நாம் தேவகுமாரர் அப்படின்னா, நம் குமாரர்கள் அப்படின்னு ஜெனரலா குமாரர்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பிதா என்றவர் இருக்க வேண்டும். The Godhead should definitely have a father if the Godhead produces sons. Okay? So பிதாவை அறிவது என்பது மிக 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 முக்கியமானது புதிய உடன்படிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீசிஸை மனதில் வைத்திருந்தார், தெரிந்தெடுத்தார். அது எந்த ஸ்பீசிஸ் அப்படின்னா அதான் புதிய சிருஷ்டி. ஓகே, அதாவது 7 நாள்ல வந்து சிருஷ்டிப்பே முடியுது. ஆனா 8ஆம் நாளில் விருத்த சேதனம் என்று சொன்னார். ஓகே, 7 நாள்ல சிருஷ்டிப்பே முடிஞ்சிருச்சு, 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் வருது. ஓகே, விருத்த சேதனம் வந்து நுனித்தோல் நீக்கப்படுறது. அதாவது there is a creation, அதுல இருந்து something is being cut off. ஓகே, அதுக்குதான் 8வது நாள்ல விருத்த சேதனம். So 8 is the number of the new creation. வீக்கே நீங்க பாத்தீங்கன்னா 7 முடிஞ்சு 8ன்றது நியூ வீக் ஸ்டார்ட் ஆகுது, அப்படிதானே? ஒரு வாரம் முடிஞ்சு 8ன்றது நியூ வீக், புது வாரம் ஆரம்பிக்கிறது 8வது நாள்ல. 7 அதே போலதான் புது சிருஷ்டி. சோ இந்த புது சிருஷ்டியை தேவன் மனதில் வைத்திருந்தார். இந்த புது சிருஷ்டி யாரு அப்படின்னா, இவர்கள் யோவான் 1 அதிகாரத்துல வர மாதிரி, இவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஓகே, நீங்களும் நானும்
இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். கண்டிப்பா ஒரு தகவன் தாய் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்படி நம்மளுடைய மாம்சீக பிறப்பு அப்படி சொல்ல முடியாது. இவங்க மாம்சத்தினால பிறக்கல, புருஷத்தினால பிறக்கலன்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டா நாம் இந்த ஒருத்தர் சொன்னது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பயாலஜிக்கல் அப்படின்னு தன்னை கிளைம் பண்ணி கொண்டார். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லல. நம்மலாம் வந்து பயாலஜிக்கல் தான். சோ அத வச்சு வந்து நம்ம வந்து அந்த நம்முடைய மாம்சீக பிறப்பை வந்து வித்தியாசப்படுத்தல. ஆனா தேவனாலே பிறக்கிறதுனா என்ன அப்படின்னா, இது மாம்சீக பிறப்புன்றது நீங்க சில வருஷங்கள் முன்னாடி பிறந்திருக்கணும். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் உங்க ஏஜை பொறுத்து. நீங்க வந்து முன்னாடி நீங்க பிறந்திருக்கணும். ஓகே. ஆனா தேவனாலே பிறந்தது அப்படின்றது வந்து உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் முன்குறிக்கப்பட்டோம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல சில வருஷங்கள் முன்பாக பெரிய டிபேட் நடந்துட்டு இருந்தது. நான் சொல்றது 100 வருஷங்கள் முன்பாக. கால்வினிஸ்ட் அண்ட் ஆர்மீனியனிஸ்ட் நினைக்கிறேன். அந்த இன்னொரு குரூப் பேரு. 2 பேரும் அடிச்சுப்பாங்க. ஒருத்தன் வந்து முன்குறித்தார் சில பேரை ஆண்டவர் அப்படின்றான். இன்னொருத்தன் வந்து அப்படிலாம் இல்லைன்றான். ஸோ அர்மீனியன் வந்து இல்லைன்றான், கால்வின் வந்து இருக்குன்றான். ஸோ 2 பேருக்கு ஆர்குமெண்ட். ஸோ கால்வின் வந்து என்ன சொல்றான், யாரும் கிடையாது, தேவன் சில பேரை முன்குறிச்சிட்டாரு. அர்மீனியன் வந்து அப்படிலாம் இல்லை, யாருப்பெல்லாம் கிடையாது, அவனோட சாய்ஸ் தான் முக்கியம்னு. ஸோ கால்வின்ட்ட போய் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, ஆண்டவர் முன்குறிச்சிட்டார், அவ்வளோ, அவர் போய் யாருக்கு கேட்பான். அர்மீனியன் வந்து இது என்ன பெரிய காமெடியா இருக்கு, அப்ப இவனோட சாய்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவமே இல்லையா, இவன் வந்து சூஸ் பண்றான் நிராகரிக்கிறான்றதுலாம் இல்லாம ஆண்டவர் ரோபோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாரா, அப்படிலாம் கிடையாது, அவனோட சாய்ஸ் தான் முக்கியம். ஆக்சுவலா ரெண்டுமே உண்மை. ஏன்னா ஒருத்தன் வந்து ரட்சிக்கப்படுறான் அப்படின்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக தீர்மானம் எடுக்கிறான், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதை தீர்மானம் எடுக்கிறான். அதாவது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை என்னால வாழ முடியாது, உங்களுடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உங்களுடைய உதவி எனக்கு தேவை, உங்களுடைய தயவு எனக்கு தேவை, என்னுடைய ஜீவனை நீதான் காப்பாற்றுகிறீர், நித்திய ஜீவனை அளிக்கிறீர், அதனால தன்னைத்தான் ரட்சிக்க விரும்புகிறவன் தன் ஜீவனை இழந்து போவான்னு சொன்ன மாதிரி என்னால முடியாது, ஆக உனக்கு உடைய உதவி தேவை என்று நாம் இன்றைக்கு நம்ம ஆண்டோட வர்றோம். அப்படிதான் ரட்சிப்பு நடக்குது நமக்கு. ஆனா இதை தேவன் நம்மள மாதிரி இல்ல. நமக்கு வந்து இப்ப என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. இப்பதான் நம்ம பார்த்து என்ன நடக்க போகுது அவளாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறபடியால் அவர் யாரெல்லாம் தன்னை அறிந்து கொள்வார்களோ ஏற்றுக்கொள்வார்களோ அதெல்லாம் அவர் முன்குறித்தவராய் அவர்களை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து விட்டார். இப்ப இந்த முன்குறித்தார்ன்றதுல ஓகே, எதுக்கு முன்குறித்தார்ன்றதுலதான் நிறைய பேர் விட்டுறாங்க, கோட்டை விட்டுறாங்க, அதை கவனிக்கிறதுல. முன்குறித்தார் எல்லாருக்கும் என்னன்னா பரலோகத்துக்கு முன்குறித்தார், இதை வச்சுதான் அங்க சண்டை. கால்வினும் அர்மீனியனும் எதுக்கு முன்குறித்தாருன்னா பரலோகத்துக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கதான் எரரு. பரலோகத்துக்கு முன்குறிக்கிறத பத்தி எல்லாம் வேதம் சொல்லல. பரலோகம் அதுல ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஆனா முன்குறித்தது வேற விஷயத்துக்காக. சரி, பரலோகத்துக்கு முன்குறிக்கிறாருன்னு நம்ம அதை சுருக்கிட்டோம்னா அதான் நீங்க என்னோட ப்ராப்ளம். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம், சர்ச்ல என்ன ப்ராப்ளம், ஃபுல்னஸ் யாருமே எதிர்பார்க்கறது இல்ல. ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஸ் பவரை வந்து நோபடி இஸ் எக்ஸ்பெக்டிங். நோபடினா எல்லாரும் சொல்லல, தேர் மே பீப்பிள் ஆர் எக்ஸ்பெக்டிங், பட் பிரிடாமினன்ட்லி சர்ச் ப்ராப்ளம். மெயின் ஸ்ட்ரீம் தியாலஜியை சொல்றேன். அது வந்து தேர் நாட் எக்ஸ்பெக்டிங் ஃபுல்னஸ். ஓகே, ஈவன் ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்றாங்க, இன்னும் வரல ஃபுல்னஸ், இனிதான் வரும்ன்றாங்க. அது எதை வச்சு பேசுறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ ஏன்னா அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், when you restrict things under time realm, you will speak like that. But when you understand faith devours time, ஓகே, விசுவாசம் காலத்தை விழுங்குகிறது, அதுதான் விசுவாசத்தினுடைய குணாதிசயமே. இப்ப இந்த கீரியை போய் பாம்பு கிட்ட என்ன பண்ணும், அது பாம்பை கடிக்கும், அதுதான் அதோடைய குணாதிசயமே. அதே மாதிரி விசுவாசம் என்பது அது பார்த்தீங்கன்னா அது காலத்தை எப்படி நோண்டலாம்னு பார்க்கும். நோண்டலாம்னா என்ன, அது எப்படி வம்புக்கலாம், அது எப்படி காலத்தை எப்படி டிங்கர் பண்ணலாம், ஓகே, அதாவது நேச்சுரல் ரெஸ்ட்ரிக்ஷன், டைம் ஸ்பேஸ் அண்ட் மேட்டர், இதை டிங்கர் பண்ண ஆவலா இருக்கிறது தான் விசுவாசம். அது அதோடைய நேச்சர் அப்படி, அதோடைய குணாதிசயம் அப்படி. கர்த்தர் அதை உருவாக்கி இருக்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் தான் உருவாக்கி அது ஒரு சக்தியாக ஏற்படி. இப்ப புவி ஈர்ப்பு சக்தி அப்படி ஒரு சக்தி, அது மாதிரி விசுவாசம் என்பது ஒரு சக்தி. அப்படி அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அதனால செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. சோ அந்த விசுவாசம் என்கிற சக்தியை கர்த்தர் உருவாக்கி அதை வச்சிருக்காரு. அது வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு வேலையே வந்து காலத்தை தொட்டு சுரண்டது. அதுதான் அதோடைய வேலையே. That's nature. Its nature is like that. That's why throughout the Bible you find faith doing things like that. Okay? செங்கடலை எப்படி கடந்தாங்க, செங்கடலை யாரா கடக்கலாமா, அதெல்லாம் கரெக்டா, நேச்சுரல் அப்படி கரெக்டா இல்ல, கடக்கக்கூடாது. பீச்சுக்கு போனோமா, வேடிக்கை பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். ஆனா செங்கடலை அவர்கள் கடந்தார்கள். எப்படி கடந்தார்கள், விசுவாசத்தினாலே கடந்தார்கள். ஓகே, யோர்தான் எப்படி பின்னிட்டு போகும்,
யோர்தான் போகும், விசுவாசத்தினால போச்சு. சோ விசுவாசத்தினால என்னெல்லாம் போட்டிருக்கு? எபிரேயர் 11 படிச்சா தலை சுத்தும் லிஸ்ட். அவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கு. ஒருத்தன் விசுவாசத்தினால ஒரு பேழையை உண்டாக்கி தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அவன் தன் குடும்பத்தையே ரட்சித்து விட்டான். குடும்பத்தை ரட்சித்து மட்டுமில்ல, உலகத்தையே ஆக்கிரமிக்குள்ளாக தீர்த்து நீதினால் விசுவாசனால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆயிட்டான் நோவா. இன்னொருத்தையும் அதுக்கு மேல போயிட்டான். விசுவாசனாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதாவது மரணம், இந்த மாதிரி பேரழிவுகள், அப்புறம் காலம், இதெல்லாம் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறவைகள், ஆளுகிற சக்திகள். இந்த சக்திகளை பார்த்து நகைக்கிறது விசுவாசம். விசுவாசம் என்பது அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி. சரியா? சோ அதனால விசுவாசத்தை கொண்டு போய் டைமுக்குள்ள அடைக்க கூடாது. இன்னும் வரல, ஃபுல்னஸ்லாம் இனிதான் வரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, அது எப்படி சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எங்க டைமை ஓவர் கம் பண்றதா ஃபெய்த்னு நம்ம சொன்ன பிறகு how can you put everything in time and say the time is yet to come? No. காலம் நிறைவேறின போது, அதாவது நிறைவேறிச்சு ஏற்கனவே. இயேசு வந்துட்டாரு. ஓகே, இன்னைக்கு நம்ம படிக்க வர பேசேஜ் முக்கியத்துவமே அதான். அதுக்கு தான் இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஏன் சபை இன்னும் why the church is still limping? Not even limping. Sometimes the church is in deathbed. deathbed இல்ல, என்னது, இந்த படுத்த படுக்கை இருக்காங்க மாதிரி. So why it's like that அப்படின்றதா அதுதான் ஆன்சர்லாம் இருக்கு, இல்லாம இல்ல. பட் என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, யாரையும் பிளேம் பண்ணல நானு. ஏன்னா the main problem for theological progression, okay, from faith to faith, from glory to glory. See, எல்லாருமே விசுவாசம்னா என்னன்னு சபைக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய தெரியும், நிறைய அனுபவிச்சிருக்காங்க, நிறைய பெற்றிருக்காங்க, மகிமை அனுபவித்திருக்கிறார்கள், தேவனுடைய நன்மை அனுபவித்தவர்கள் அநேகம் உண்டு, தேவனுடைய வல்லமை ருசி பார்த்தவர்கள் உண்டு, தேவ வல்லமை என்ன செய்ய முடியும்னு தெரிந்தவர்களாம் உண்டு. ஆனா ஃப்ரம் ஃபேத் டு ஃபேத், ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் போயிட்டே இருக்கணும். அது ஏன் போக மாட்டேங்குது, ஏன் ஸ்டக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயின் ஸ்டாப்ஸ் தியாலஜிக்கல் ப்ராக்ரஸ். ஓகே, நல்லா போயிட்டு இருக்காங்க, சில காரியங்கள் கற்றுக்கொள்கிறார்கள், சில விஷயங்களை செய்யறாங்க, செஞ்சுட்டு அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா சில தடைகள் வரும்போது அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போயிடுகிறாங்க. நாங்க முன்னாடி சொல்லியிருக்கிறான்னு தெரியல, நான் ஸ்டடி பண்ணதுல ஒரு சில ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் ஈவன் ஃபெய்த் மூவ்மெண்ட்லயே வந்திருக்கு. ஒன்னு படி ஹாரிசன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கென்னத் ஏகினுடைய சன்னில்லா, கென்னத் ஏகினோட சன்னில்லா. அவர் டைட் ஆஃப் கேன்சர். ஓகே, so that became a severe attack on the word of faith movement. என்னங்க நீங்க ஹீலிங் எல்லாம் சொல்றீங்க, ஃபெய்த் பேசுறீங்க, எப்படி உங்க இது பயங்கரமா விஷியஸ் அட்டாக்ஸ் were unleashed in the US. பயங்கர கென்னத் ஏகினே டைரக்டா அட்டாக் பண்ணாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அந்த ஃபெய்த் மூவ்மெண்ட் பயங்கரமான மூவ்மெண்ட். அதுல இன்னும் அதுல பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படி சில பெயின் பாயிண்ட்ஸ் வரும்போது, இப்படி சில காரியங்கள் எழும்பும்போது பதிலே சொல்ல முடியலையே, எப்படி இப்படி ஆகலாம் அப்படின்னு கேள்விகள் எழும்போது என்ன நடக்குதுன்னா, தியாலஜிக்கல் ப்ராக்ரஷன் ஸ்டக் ஆகுது. நான் ஏன் ஃபெய்த் மூவ்மெண்ட் சொல்றேன்னா, அது ஒரு பயங்கரமான பிப்ளிக்கல் தியாலஜிக்கலி ஹைலி ப்ராக்ரஸிவ் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்டுக்கே அட்டாக்ஸ் வருதுன்னா மற்ற எல்லா மூவ்மெண்ட்ஸ்க்கும் அட்டாக் வரதான் செய்யும். ஏன் இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவில் வாண்ட்ஸ் டு ஸ்டாப் தியாலஜிக்கல் ப்ராக்ரஷன். அது தேவனை பற்றிய அறிவு, நாம் யார் என்பதை பற்றிய அறிவு, அது வளருவதை அவன் தடுக்க விரும்புகிறான், லிமிட் போட விரும்புறான். இது எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் ஃபைட்டிங் வித் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபேரோ. பார்வோனின் ஆவி. பார்வோனின் ஆவி அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்து கிளம்பவே விடாது, ஒரு இடத்துல வச்சுக்கோ, உனக்கு பிளெஸிங் இருக்கு, நீ மல்டிபிளை ஆயிட்ட, இங்கே இரு, தாண்டி போகாத, இங்கே இரு. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் மோசே அழைக்கும் போது சொன்னாரு, அவனை பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறேன்னாரு. எகிப்துக்கு போற, ஆனா பார்வோன் தான் மெயின். ஏன்னா தட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபேரோ இன்னைக்கு அது ஒரு கிறிஸ்டியன் ஃபேரோன்னு இருக்குது. அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு எனிமி மாதிரியே பேசாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்த்ததை வேர்ட் ஆஃப் காடை கீழே கொண்டு போய் அதை மேல கொண்டு வச்சு. So when you go through pain, your mind moves from spirit to the flesh. கார்னல் திங்கிங்க்கு போயிருது. இப்ப யோவான் ஸ்நானகன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அற்புதமா இயேசுவை பார்த்து சொன்னா, கடைசியில அவனை தூக்கி ஜெயில போட்டானுங்க. ஜெயில போட்டே அவன் என்ன பேச ஆரம்பிச்சிட்டான், வருகிறவர் நீர் தானா இல்ல வேற யாரா, இந்த மாதிரி ஆயிருது. சில பேர் சில காரியங்களை சந்திக்கிறாங்க, அந்த கேள்விகள் அவங்களுக்கு பதில் இல்லை அப்படின்றப்ப ஒரு மிகுந்த வேதனையிலும் வலியிலையும் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னா, தியாலஜிக்கல் ப்ராக்ரஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுறாங்க அந்த பாயிண்ட்ல. And they think, okay, so far what I've done is good, நல்லா போயிட்டு இருக்கு, இங்கே நின்றோம் அப்படின்னு நின்றாங்க. இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு.
ஆனா இப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா அவர்கள் நம்முடன் இருக்கிற உடன் சகோதரர்கள். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டக்காகி நிக்கிறாங்க. அதனால பாருங்க, இந்த தியாலஜிக்கல் டிபேட்லாம் ரொம்பலாம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது. ஷுட் அசஸ் த ரீசன், ஏன் அவங்க இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். வாட் பெயின் இஸ் தேர்ன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் நடத்தாம நீங்க யார்ட்டையும் போய் தியாலஜிக்கல் டிஸ்கஷன் டிபேட்ஸ்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது. பண்ணா வந்து அது வந்து என்ன சொல்றது, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்காது. அது தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமும் கிடையாது. தேவ ராஜ்யத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பேசி அதை நிரூபிக்கிறவர்கள் தேவை. எங்க நிரூபிக்கிறது? வில் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் ஓன் லைஃப். நம்மளோட வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை நிரூபிக்கிறவர்கள் தேவை. உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் சவால்களை. அதனால இந்த குரூப்புடைய ஃபோக்கஸே வந்து என்னன்னா, இண்டிவிஜுவல் லைஃப்ல ஜெயத்தை பெறுவது எப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் மெயினா பேசிட்டு இருக்கோம். ஓகே, இண்டிவிஜுவல் லைஃப்ல ஜெயத்தை பெறுவது எப்படி? உங்களோட தனிப்பட்ட சவால்கள். நான் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் அங்க போனேன், இதெல்லாம் நல்லதுதான். போயிட்டு வந்துட்டு உங்க வீட்டுல என்ன பண்ணீங்க அதை வச்சு? ஓகே, நான் வந்து அதுல ரொம்ப சீரியஸா இருக்கேன். என்னுடைய காரியங்களை நான் தேவ மகிமை கொண்டு வர வேண்டும், ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஓகே, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சில பேர் நான் அசோசியேஷன்ல இருந்தேன். அப்புறம் அந்த அசோசியேஷன் எனக்கு போயிடுச்சு. போகும்போது நான் வேற டைரக்ஷன்ல போறேன். என்ன டைரக்ஷன்ல போறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐ எம் சீக்கிங் பவர் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன கேட்டாங்க, ஹூ இஸ் நாட் சீக்கிங் பவர், எவ்ரிபடி சீக்கிங் பவர்னு. நான் சொன்னேன், நோ நோ, ஐ டோன்ட் நோ அபௌட் அதர்ஸ். ஐ எம் சீக்கிங் ரா பவர் இன் மை லைஃப், பிகாஸ் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தி வேர்ட் ஹஸ் ப்ராமிஸ்ட். கர்த்தருடைய வார்த்தை அதான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில முதல்ல நான் தேவ வல்லமையை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தப்பான எண்ணம் சபையில இருக்கு. என்ன எண்ணம் இருக்குன்னா, நம்முடைய பிரச்சனைகள்லாம் ரெண்டாவது, கர்த்தருடைய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு, அதுதான் முதல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய பிரச்சனை தான் கர்த்தருடைய பிரச்சனை. ஓகே, உங்களுடைய பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை. ஏன்னா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாவிட்டால், அவருக்கு வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாவிட்டால், அவருக்கு அது எந்த விதத்துல லாபம் நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. லாபம் இல்லை. சோ தேவனுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் வேதம் முழுவதும் வாக்கு பண்ணுகிறது. செய்வேன் கர்த்தர் சொல்றார். சரியா? ரைட். சோ உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் சில பேரை வந்து சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். எதுக்கு முன்குறித்தார் அப்படின்னா, சுவிகார புத்திரராகும்படி. ஓகே, பரலோகம் நரகத்துக்கு போறது அதுக்கு முன்குறிக்கல. இவன் எல்லாம் நரகத்துக்கு போறான், இவன் எல்லாம் பரலோகத்துக்கு போறான், அந்த முன்குறிப்பு பத்தி வேதம் பேசவே இல்லை. வேதம் பேசுகிற முன்குறிப்பு உலக தோற்றத்துக்கு தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டோம். அதுதான் எபேசியர் 3 சொல்லுது. ரோமர் 8 அதே விஷயம் தான் வருது. நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார். சோ குமாரனுடைய சாயல், அப்ப குமாரத்துவம் அதுக்கென்றுதான் முன்குறிக்கப்பட்டோம். இதுதான் நடந்தது. ஓகேயா? சோ நாம் தான் அந்த ஸ்பீசிஸ், தேவனுடைய புத்திரர் என்கிற ஸ்பீசிஸ் நான் தான். ஓகே, சோ நாம் தான் அந்த ஸ்பீசிஸ். தேவன் நம்மை அதற்கு முன்குறித்து அழைத்திருக்கிறார். நாம் குமாரர், அந்த ஸ்பீசிஸ் யாருன்னா தேவனுடைய புத்திரர். அதான் ரோமர் 8:19 வருது. தேவபுத்திரர் வெளிப்படும்படி சர்வ சிருஷ்டி மேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அந்த மூவ்மெண்ட்ஸ் பத்தி சிலது சொன்னேன், அது ஒரே பாயிண்ட், அதை மட்டும் சொல்லிடுறேன். One of the reasons lot of movements failed, they had a good start, they failed because they failed to identify the real enemy. ஓகே, ரியல் எனிமியை ஐடென்டிஃபை பண்ண தவறுனதுதான் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து பிசாசை எதிரியா பாக்குறாங்க. ஓகே, பிசாசு எதிரிதான். சில பிசாசை எழுப்புகிற மனிதர்களை எதிரியா பாக்குறாங்க. அவர்களும் சில நேரங்களில் எதிரிகளா இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் வந்து போப்பை தான் எதிரியா பார்த்தாரு. பிசாசு வந்து போப்பை தூண்டி விட்டு தன் கிறிஸ்தவத்தை அழிக்க பாக்குறான்ற மாதிரி அவர் பார்த்தாரு. சோ அவர் ஃபைட் பண்ணாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு செஞ்சுரியிலயும் ஒரு ஈவில் இருந்தது. ஈவில் பின்னாடி இருந்து பிசாசு வந்து செயல்பட்டு கொண்டு இருந்தான். சோ அதை அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல வந்து இந்த ஹிட்லர் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஈவில் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு சர்ச்சுடைய வேர்ட் ஆஃப் ஃபெய்த் ரொம்ப ஹையா ரேட் பண்ற காரணம் என்னன்னா, they identified some of the real enemies. ஓகே, லைக் பாவர்ட்டி, சிக்னஸ், இதெல்லாம் எனிமின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் சொல்லல யாரும். இப்படி ஒரு சபை ஒரு சைட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா, பிசாசு எப்பவுமே டிஸ்ட்ராக்ஷன், டீகாய் கொண்டு வந்துட்டே இருப்பான்.
இன்னைக்கு சபைக்கு ஒரு மிகப்பெரிய எதிரின்னு யாரை போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்தி கிறிஸ்துவ போட்டு வச்சிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து எங்க இருக்கான் யாருக்குமே தெரியாது. சரியா? அந்தி கிறிஸ்துக்கும் உங்க கடன் பிரச்சனைக்கு நேரடியா தொடர்பு இருக்கா? இல்ல. அவன் இன்னும் வரவே இல்லை. அவன் எப்படி கடன்? உங்க சரீரத்துல வியாதிக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல. உங்க குடும்ப பிரச்சனைக்கு அந்தி கிறிஸ்துக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது இப்படிப்பட்ட சம்பந்தமே இல்லாத மித்திக்கல் கேரக்டர்ஸை பத்தி எவ்வளவு பேசினாரு? எவ்வளவு பேசினாரு? எதிர்காலத்தை பத்தி கேட்டாங்கன்றாங்க. அதுவே வேற நம்ம ஸ்டடி பண்ணலாம், ஒரு நாள் பண்ணலாம். மொத்தம் 24 மார்க் 13 டீட்டெயிலா ஸ்டடி பண்ணலாம். அது வந்து சொல்ற சில பேர் எதிர்காலத்துல அதுவே ஒரே ஒரு அதிகாரம் தான் பேசினார். அப்படியே எடுத்துக்கிட்டாலுமே என் டைம்ஸ் பத்தி பேசினார். ஒரே ஒரு சாப்டர் தான் பேசினார். அதுக்கப்புறம் பேசல. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் பூமியில இருக்கும்போது? 3 வருஷம் ஒரு ஷார்ட் டைம் இருக்குங்க. அப்போ வந்து என்ன பேசியிருக்கணும்? பக்கமா அந்தி கிறிஸ்து, ஒருத்தன் வருவான், அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான், ஐயோ அவன் எப்படி அதெல்லாம் அதெல்லாம் அவர் பேசினாரா? பேசல. அவர் என்ன பேசினாரு? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தேவ ராஜ்யத்தை பற்றி உபதேசித்தார். ஒண்ணு, அது ஷியோரா பண்ணார், எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தார். அப்புறம் நன்மை செய்கிறவரை சுற்றி நடந்தார், அற்புத அடையாளங்கள் செய்தார். எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் செய்தார்? பல வருஷங்கள் பின் அந்தி கிறிஸ்துவை கட்டுவது எப்படி? அப்படிலாம் பண்ணல. கண்ணு குருடாந்தவனுக்கு பார்வை கொடுத்தாரு. ஒருத்தன் போட்ல மீன் பிடிச்சி மீன் கிடைக்கலாம் மீன் வர வச்சாரு. ஓகே, அவர் செஞ்ச அற்புதம் பாருங்களேன். டே டு டே லைஃப்ல என்ன தேவையோ அதை பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம எனிமி வந்து ஒரு மித்திக்கல் எனிமி, ஃபியூச்சர்ல இருக்கிற எனிமி, கண்ணுக்கே தெரியாத எனிமி, இன்னைக்கு அவனுக்கு நமக்கு சம்பந்தமும் இல்ல ஒரு எனிமி, அவனை போய் பிக்ஸ் பண்ணி அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரப்போறேன் இருக்க போறேன்னு அவனை போய் போக்கஸ் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய டீகாய் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் யோசிச்சோம். So there are enemies. அதை வந்து நான் saying the word of faith movement understood enemies and they pointed out, okay, இது enemy, இதெல்லாம் enemy. But one main enemy they left out, till now I have not seen them address it, is death. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அவங்க வந்து லாங் லைஃப் நிறைய பேசுவாங்க, அதான் உண்மைதான். ஆனா டெத் வந்து இன்னும் எனிமியா பார்க்கல. ஆனா பைபிள் அது எனிமியா தான் பார்க்கணும்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, for the simple reason, death was the gift by God to Adamic race, not to us. We are not Adamic race. Okay, so we have to, first step is identify death as the enemy. Second, fight against death by faith. மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஒருத்தன் எலியா, இன்னொருத்தன் ஏனோக்கு. எலியா அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான், நேரடியா பைபிள்ல வசனம் இல்லை. ஆனா ஏனோக்கை பத்தி இருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அவன் விசுவாசத்தினாலேன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு ஹிண்டாவது கிடைக்க வேணாமா? விசுவாசத்தை வச்சு நம்ம இதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கணும். சோ இதை எதிரியாவே பார்க்காதனால அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அன்இன்வைட்டட் கெஸ்டா வந்துட்டு போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. ஓகே, சமீபத்தில் கூட 2 நாள் முன்னாடி ஒருத்தர், ஒரு மியூசிஷியன் இறந்துட்டாரு கேரளால. பாவமா இருந்துச்சு, வயசு ரொம்ப கம்மி, எப்படி இருந்தாரு எனக்கும் தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, இதெல்லாம் வந்து டெத் இஸ் ஜஸ்ட் கமிங் அண்ட் ஜஸ்ட் ஸ்நாச்சிங் பீப்பிள் கோயிங். வெரி யங் ஃபெல்லோ, நாட் ஈவன் ஓல்ட். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஏதோ ஒரு இதுலன்னு கிடையாது, ஏதோ சம்மந்தம் இல்லாத ஏதோ இடத்துல கிடையாது. ஒரு ஊழியம் நடக்கிற இடம். அந்த நபர் நல்ல மியூசிக்லாம் வாசிப்பாருன்றாங்க, தெரியல. ஸோ நல்ல மனிதர் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ ஊழியத்துல ஏதோ ஒரு இன்வால்வ் நபர். ஸோ தேவனுடைய அந்த பிரசனத்துல சுத்திட்டு இருக்க ஒரு ஆள் தான். Okay, so death is an enemy which should be treated as an enemy. Okay, whether you are able to win him today or not is a different thing. Enemy is an enemy. There cannot be no two ways about it. Okay, first decide that and then start the fight. It's a battle, it's a bloody battle. Not bringing it down. விசுவாசத்தின் போராட்டம். அதாவது இந்த இவனுக்கு அவன் பேர் என்ன, லோத்துக்கு ஒரு சொல்லப்பட்டது, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி தூதர்கள் சொல்றாங்க. அது யோசிச்சு பாருங்க. கானான் தேசத்தை பத்தி வருது. அந்த தேசம் வந்து பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ள தேசம். அப்ப there is a valley or mountain, there is no plain. ஆனா லோத்துக்கு சொல்லப்பட்டது சமபூமியில நிக்காத. ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் uphill or down the valley, அப்படிதான் இருக்கும். அதாவது கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் தட், இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். You fight to climb and then you reach a peak and then அந்த இடத்துல இருந்து you will get ஒரு ஸ்மூத் ரைடு, ஒரு இறக்கம் இருக்கும். பட் சமபூமியில் நின்றக்கூடாது. திரும்ப மலை, அடுத்த மலை எங்கன்னு தேடி ஏற ஆரம்பிச்சிடணும். திஸ் இஸ் how Christianity must progress. எப்பெல்லாம் சமபூமியில் வந்து உட்காராங்களோ பிரச்சனை. இதை முன்னாடி நான் பேசுறேன்.
சினையார் என்ற சமபூமியில தான் பாபியல் கோபுரம் வந்தது. சமபூமின்னு உட்காந்துட்டாங்க எல்லாரும். ஏன்னா சமபூமியின் வாழ்க்கையில் அது ஏறுற வாழ்க்கை, கோயிங் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி, ஃப்ரம் ஃபேத் டு ஃபேத். ஓகே, சோ அதை நிறுத்துறதுலதான் பிரச்சனை வருது. அண்ட் மெயின் ரீசன் many of the movements got attacked severely is because they did not even identify death as an enemy in the past. இப்போ by God's grace many people are identifying, the eyes are opening. Okay, this should not be happening அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, பட் இன்னும் அதை ஃபைட் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் இன்னும் வந்து இந்த இன் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. தட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சர்ச் டுடே. ஓகே, சரி. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு நமக்கு என்ன வேலை அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு எதிரே இருக்க மலையில் நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம். ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், கிளைம்பிங் த மவுண்டன். தட்ஸ் வாட் வி ஷுட் பி டூயிங் டுடே. ஓகே, சோ அதுக்கான டூல்ஸ் தான் இந்த காலுடைய வேலையே. என்னன்னா, உங்களுக்கு மலையேற வேலையே இல்லை, நீங்க படுத்துங்கன்னு சொல்றது இந்த காலுடைய வேலை அல்ல. இந்த கால் எதுக்கு இருக்குன்னா, மலையேறது எப்படி என்று அதுக்கு தேவையான ஆலோசனைகளை தேவனிடம் பெற்று பேசுகிற இடம் தான் இந்த இடம். ஓகே, ரைட். சோ உலக தோற்றத்துக்கு முன்னே சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்து இருக்கிறார். அப்ப நாம் குமாரர்னா அப்ப பிதா இருக்கணும், அவ்வளவுதான். சோ அப்ப இந்த குமாரர் அப்படின்றது இது என்ன சொல்றது, இது வந்து ஒரு கிளப். ஓகே, கிளப் ஆஃப் சன்ஸ். இந்த கிளப் ஆஃப் சன்ஸ் வந்து என்ன ஏது அப்படின்னு காட்டுறதுக்காக இயேசு பூமிக்கு வந்தார். ஒன் ஆஃப் த ரீசன். அவரு பூமியை வாழணும் அப்படின்னா, வாழாம அவர் நேரடியா மறிச்சிருக்கலாம்ல. ஏன் அவர் வாழணும்னா, இந்த கிளப் ஆஃப் சன்ஸ் பத்தி நமக்கு வந்து காட்டுறதுக்காக தான் அவர் ஒரு குமாரனா வாழ்ந்து இதை காட்டினாரு. அதுக்காக தான் அவர் பூமிக்கு வந்தார். ஸோ அவர் பேசின வார்த்தைகள் இது. அவருடைய வாழ்க்கை, அவர் பிதாவோட இருக்கிற உறவை பற்றியும் மற்ற காரியங்கள் பற்றியும் பேசுகிறார். ஸோ ஸ்டார்டிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 2வது சொன்னோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாததான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தை நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறேன். அப்ப இந்த 2-3 அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு குமாரன், நீங்கள் என்னை பின்பற்றி வரீங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அதான் சொல்றாரு. நீங்களும் குமாரர்களாய் வருகிறீர்கள், குமாரத்துக்குள்ள நீங்க வர்றீங்க. இப்ப பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சாரி, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் குமாரனா இருக்கிறேன், நீங்கள் என்னை பின்தொடர்ந்து நீங்களும் குமாரத்துக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நான் நல்லா கவனிங்க, அவர் சொல்றது பாருங்களேன். நான் இருந்த இடத்தில் சொல்லல, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக்கிறேன். நல்லா கவனிங்க, இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? பூமியில இருக்காருல்ல சொல்லலாம். அந்த டைம்ல பேசும்போது, அவர் பேசும்போது பூமியில தான் இருக்கிறாரு. அப்ப சீசர்கள் எங்க இருக்காங்க? அவங்களும் பூமியில தான் இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் வந்து இருக்கும்படி. அப்படின்னா அவர் ஒரு இடத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதாவது பிசிக்கல் இடத்த சொல்லல, பிசிக்கலா 2 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்லிருக்கணும்? ஒரு இடத்த கேட்கறாங்க, நீங்க எங்க தங்கி இருக்கு வந்து பாருங்கன்னு வீட காட்டுறாரு யோவான் முதல் அதிகாரத்துல. அது வேற, இங்க அதை பத்தி பேசல. அவர் இருக்கிற இடம்னா அந்த இடத்தை பத்தி சொல்லல, பிதாவின் இடத்தில் நான் இருக்கிறேன்றாரு. குமாரனாய் எனக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு ஃபாதர்ட்ட, அந்த ஸ்லாட்ல நான் உட்கார்ந்துருக்கேன்றாரு. அவரோட பொசிஷன் as a son இருக்கு, இன் ஃபாதர், இன் த ஃபாதர் ஐ ஹேவ் a position, I am sitting in that position. அதே பொசிஷன் நீங்களும் வந்து உட்கார முடியும். அதனாலதான் பின்னாடி சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் வந்து எத்தனை தான் 12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், அதுல பெரிதான கிரியைகளை செய்வான். ஏன் சொன்னார்னா, இப்ப நான் ஃபாதர்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், சன்னு அப்படின்னு அந்த ஃபாதர்ன்ற இடத்துல எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஃபாதர் ஐ ஹேவ் a position, I am sitting in that position. பிதாவின் இடத்துல எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, குமாரன். அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன். அந்த இடத்துல இருந்தா நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே இடத்துல நீங்களும் வந்து உட்கார்றதுக்கு உங்களுக்கும் சேர் இருக்கு, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்னடா இருக்கு, இல்லைன்னா சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்னு. அப்புறம் என்ன அர்த்தம்? டெஃபினட்டா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒருவேளை இல்லைன்னா கூட ஆயத்தம் பண்ணிடுவேன்றாரு. அப்படின்னா டெஃபினட்டா இருக்குன்னு அர்த்தம். தேர் இஸ் a place. ஆனா என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க வர முடியாது, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நிறைய பேருக்கு மூளை எப்படி வேலை செய்யுது? ஓ, அவர் மறுபடியும் வர போறாரு, வந்து எங்க கூட்டு போறாரு? பிதாவின் இடத்துல பரலோகத்துக்கு மறுபடியும் கூட்டு போயிருவாரு. டிக்கெட்லாம் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவாரு. இல்ல, ஏதாவது இன்னைக்குதான் ஒண்ணு பாத்துட்டு பாருங்க, யோசித்து பாருங்க, பைபிளோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும்.
சும்மா இதை எடுத்துட்டு மறுபடியும் வரேன்னு சொன்னாரு, அப்ப 2வது வருகை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு உளரக்கூடாது. பைபிளோட லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கு. யோசேப்பு வந்து கடைசியில அவன் கொடுத்த கட்டளை என்ன தன்னுடைய சகோதரர்களுக்கு? அவன் சொல்றான், எகிப்துல இருக்கீங்க, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்று அறிந்திருக்கிறேன். அறிந்து என்ன பண்ணுவாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ண தேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவாரு. அப்படி நீங்க போகும்போது எங்க எலும்புல எடுத்துட்டு போங்கன்ற. மோசே அதை யாத்திரா 13ல எடுத்து போறதை நம்ம பாக்குறோம். யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போறது. ஓகே, புடுங்கினாங்க, அதையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த எலும்பு கூடிய தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் ஜோசப்போட மெமரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் எங்க ஆளு நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு யோசேப் ஆணையிட்டு இருக்காருன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. சோ யோசேப் எலும்புல எடுத்து போனாங்க. அவன் சொல்றத பாருங்க, யோசேப் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்தித்து, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்தித்து கூட்டிட்டு போற. அப்படின்னா என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய சந்திப்புன்றதோ கர்த்தர் நான் வர்றேன்னு சொல்றதோ அது எந்த அர்த்தத்துல வருதுன்னா, விசிட்டேஷன்ஸ் ஆஃப் காட் which will result in mighty moves of God. அங்க வந்து எகிப்துல கர்த்தர் விசிட் பண்ணார். யோசேப் சொன்ன மாதிரி விசிட் பண்ணார். பெரிய விடுதலை உண்டானது. ஓகே, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், சாரால கர்த்தர் விசிட் பண்ணார். ஜெர்சன் எடிபர் பாட்டு எழுத்தார், விசிட் பண்ணுவார், வாக்கு போடுவார், விசிட் பண்ணுவார். ஆமா, விசிட் பண்ணாரு. பண்ண என்ன ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு சாராளுக்கு. 90 வயசுல குழந்தை, ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை பிறந்தது. சோ இந்த மறுபடியும் நான் வருவேன் அப்படின்றது வந்து அந்த லாங்குவேஜ் தான் இவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்க ஹீப்ரூ ரைட்டர்ஸ் தான். அண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்டோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பேசுறாங்க. நிறைய காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த கால்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும். பைபிள் நியூ டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ரெஃபரன்சஸ் தான். அதை எடுத்து தான் பேசிட்டு இருக்காங்க. சேம் லாங்குவேஜ் இஸ் பீயிங் யூஸ்ட் ஹியர். அண்ட் மோரோவர் அவர் சொல்றது நான் மறுபடியும் வந்துன்றது இஸ் டாக்கிங் அபவுட் கோயிங் டு தி ஃபாதர் அண்ட் கமிங் டவுன். எப்போ கோயிங் டு தி ஃபாதர் அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்தவுடன் மரியாதை சொல்றாரா, பிதாவின் இடத்துக்கு நீ ஏறி போகவில்லை. ஏறி போயிட்டு வந்த பிறகுதான் அவர் பரிசுத்த ஆவியை பற்றி திட்டம் பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து டீச் பண்ணிட்டுலாம் போறாரு. ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி டீச் பண்ணிட்டு, ரிசீவிங் ஆஃப் த ஸ்பிரிட், இன்வெலிங் ஸ்பிரிட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு போறாரு. எப்படி நடக்கும் போது பெந்தைக்கோஸ்து நாள் வரதை பேசுறாரு. சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா எனக்குள்ள விசேஷத்த ஆவி அருளப்பட்டிருக்கிறது, அதே ஆவி உங்களுக்கு அருளப்பட போகிறது. அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்க போகிறார், உங்களுக்கு அனுப்பப்பட போகிறார். தேற்றவாள் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட போகிறார். அப்பொழுது தேவ ஆவி உங்களுக்கு அருளப்பட போகிறது. when that happens then you will also be like me அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. புரியுதா? இன்னொன்னு நான் முன்னாடி சொல்லிருக்கேன், சன்ஷிப்னாலே ஆவி உடையதான் சன்ஷிப். ஆவி இல்லாம சன்ஷிப் கிடையாது. there is no sonship without the spirit. சோ ஜீசஸ் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் போய் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு அப்படின்னா, அவர் ரிடம்ஷனை பத்தி சொல்றாரு. நான் இடத்தை ஆயத்தம் பண்றதுன்னா, இப்ப வந்து ஸ்பிரிட் ஹவுஸ் பண்றதுக்கான எபிலிட்டியே மேன்ட்ட இல்ல. ஏன்னா பழைய சிருஷ்டியா இருக்கிறான். அதை சரி பண்ண போறாரு. யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்பிரிட் ஒரு ஹவுசிங்கை ரெடி பண்ண போறாரு. சிலுவையின் மூலமா பழைய சிருஷ்டியை அழித்து புது சிருஷ்டியை உருவாக்கி, பழைய மனுஷனை கொன்று புதிய மனுஷனை ஏற்படுத்தி புது சிருஷ்டியை கொண்டு வந்து புது சிருஷ்டிக்குள்ளதான் ஸ்பிரிட் ஹவுஸ் பண்ண முடியும். அதை செய்ய போறேன்றாரு. அதை செஞ்ச பிறகு நான் வந்துட்டேன்னா நான் திரும்ப வருவேன். அப்போ வந்து நீங்களும் என்ன போல இருப்பீங்க, என்னைய மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு புரியல, ஏன்னா இன்னும் ஆவி அருளப்படவில்லை. ஆனா அவர் ஆவி அருளப்பட்டவர்களும் அதே மாதிரி கேள்வி கேட்கறதா ஆச்சரியமா இருக்கு. தோமா கேட்கறான், நீ வழியே தெரியாதேன்றான். அவர் சொல்றாரு, எப்பா நானே வழி சத்திய ஜீவன் சொல்றாரு, இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்றாரு. அவங்க இன்னும் ஒரு அடுத்து முக்கியமானது பாருங்க. பிலிப்பவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் உங்களுடன் இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிற நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாகிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இவன் கேட்ட கேள்வி கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் பதில் ரொம்ப முக்கியமான பதில். என்ன அப்படின்னா, அவன் கேட்கறான், ஓ பிதாவின் இடத்துல இருக்கிறதா முக்கியம் போல இருக்கு. ஓகே, நீங்க சொல்லிட்டு புரிஞ்சாண்டு பிதா மட்டும் காட்டிடுங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு. இதுக்கே சொல்றாரு, என்னப்பா நீ என்னைய பார்த்துட்டு பிதாவை பார்க்கலன்ற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம் அவரே சொல்றாரு. நம்மளே அர்த்தத்தை போட தேவையில்லை. ஏன்னா அவரே சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, பிதா இந்த கிரியைகளை செய்து வருகிறான். எதை வச்சு சொல்றாரு? என்னை கண்டால் பிதா கண்டான்னா, இப்ப ஏமுக்கும் பிதாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்.
நாங்க ஒரே மாதிரி ஹேர் லைன் வச்சிருக்கோம், முடி ஒரே மாதிரி இருக்கு, ட்ரெஸ் ஒரே மாதிரி போடுவோம், அதை சொல்ல வரல. கிரியைகளை சொல்றாரு. என்ன கிரியை என்ன சொல்றாரு? பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து. அடுத்த வருஷம் சொல்றாரு, பிதா என்னில் இருக்கிறத நம்புங்க. ஒருவேளை உங்களுக்கு நம்ப கஷ்டமா இருந்தா என் கிரியைகள் நிமித்தமாக நம்புங்கள். அப்ப நான் போன கால பேசின தீமோட இது கனெக்ட் ஆகுது. இது முக்கியமானது. அதுதான் இந்த அனதர் ரீசன் கேள்வி. அப்ப பிதா அந்த கேரக்டர், பிதான்ற கேரக்டர் உங்க லைஃப்ல வர்றாருனாலே அவர் சும்மாவே வர மாட்டாரு, கிரியைகளோட தான் வருவார். He always comes with the works. ஜீசஸ் என்ன சொல்றாரு? பிதா என்கிட்ட இருக்கான்ற எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா என் கிரியைகளை வச்சு சொல்றேன். டவுட் இருந்தா பாத்துக்கோ. Look at, because Father is an active person, he is actively involved in doing miracles, signs and wonders. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எப்படி அற்புத அடையாளங்கள் செய்து கொண்டே இருந்தாரோ பிதா செய்தார்னு சொல்றாரு இயேசு. நான் ஒண்ணுமே செய்யலைங்கன்ற குமாரத்துவத்தோட முக்கியமான ஆஸ்பெக்ட் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, see, sonship is all about getting into the Father, into that position of sonship which is in the Father. பிதாவின் இடத்துல இருக்கிற அந்த இடத்துல போய் உட்கார்றதுதான் டீலு அப்படின்றாரு. உட்காந்துட்டா கிரியைகளை யார் செய்ய போறா? பிதா செய்யற. இதுதான் கிறிஸ்டியன் லைஃபோடைய விஷயமே சொல்றாரு. அவர் அப்படிதான் செஞ்சதா சொல்றாரு. அந்த தைரியத்துலதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், அதிலும் பெருநாள் செய்வான். ஏன் செய்வான்னா, என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவின் இடத்தில் வருகிறான், அதே இடத்துக்கு வருகிறான். பிதாவின் இடம், அந்த இடத்துக்கே வர்றான். வந்து பிதாவோடு அவனும் அமர்ந்து விடுகிறான். அமர்ந்து விட்டு அப்ப அந்த இடத்துல உட்காந்துட்டாலே பிதா அவனுக்காக கிரியை செய்ய தொடங்கி விடுகிறார். அப்ப எனக்கு என்ன கிரியை பிதா செய்தாரோ அதே கிரியை அவனுக்கும் செய்வார். இதுல பெரிய பெரிய ஒரு இதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பெரிய ஒரு டவுட்டே இல்லை, கன்ஃபியூஷனே இல்லைன்ற. இவ்வளவு தெளிவா அவர் சொல்லியும் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவர் இயேசு அவர் செய்தார் சொல்லிட்டே இருக்கோம்ல, அங்கதான் ஏறது ஆகிட்டே இருக்கு. அவர் இயேசுனால அவர் செய்யல, அவர் குமாரத்துவத்தை கற்றுக்கொண்டார். ஓகே, அண்ட் குமாரத்துவத்தை வாழ பழகினார். allowing the father to work, getting in that position where the father starts working for you. அத அவர் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு அப்படி நடந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறோம்னா நான் சொல்றதான் கவனி. pay attention to what I'm saying. Okay, today we are paying attention to Jesus. Do you know that? We are meditating John 14, which he spoke. We are paying attention to Jesus. He's saying, listen to me. We are doing that. So God is happy with us. We are listening to him. என்ன சொல்றாரு? listen to me and get into the same thing. நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறோம் அதே பொசிஷன் நீ வா. அன்னைக்கு சொன்னாரு, நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். இன்னைக்கு ஆயத்தம் பண்ண போறேன்னு மட்டும் சொல்ல மாட்டாரு. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, இங்க ஏறி வான்னு வெளிப்படுத்த விஷயத்துல யோவான் என்ன சொன்னாரு? ஏறி வா. ஏன் ஏறி வான்னாரு? ஏன் ஏறி வான்னாருன்னா அவர் தானே ஏறி போனாரு. இல்ல இயேசு போனாரு அப்படியே திரும்ப வருவான்னு தூதர்கள் சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. ஆனா யோவானை பார்த்ததுக்கு மேலே ஏறி வர சொன்னாரு. ஏன் ஏறி வர சொன்னாருன்னா, இப்ப நம்மளால ஏறி வர முடியும் அதனால சொன்னார். ஒரு காலத்துல ஏற முடியாது. மனுஷகுமாரனும் தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குறதையும் காண்பீர்கள் சொன்னாரு. அது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் நம்மளே ஏறது. எப்படி ஏற முடியும்? ஆவி இருந்தா ஏற முடியும். எசேக்கியேல் முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆவி எனக்குள் பிரவேசித்து என்னை உயர எடுத்துக்கொண்டு, I climbed up in the spirit. Same thing happens to John. ஆவிக்குள்ளாகி அவன் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஓகே, உயர எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்ப அவனால பார்க்க முடியுது என்ன நடக்குது அங்க, என்ன வாட் காட் இஸ் டூயிங் அப்படின்றத பாக்குறான். சோ அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் இடத்தில் வந்துரு. நான் அங்க இருந்தா இப்ப வேலை பார்த்தேன், அங்க இருந்தா எல்லாம் நடந்துச்சு, உனக்கும் நடக்கணும்னா அதுக்கு நான் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன், நீ இன்றைக்கு ஏறி வா, பிதாவின் இடத்தில் வா என்று சொல்லுகிறார். ஓகே, ஏன்னா மறுபடியும் சொல்ற, அது எப்படிப்பட்ட பிளேஸ்னா, இட் இஸ் a place where miracles happen automatically. Okay, because Father does the miracles. So இது மூணு காலையும் நான் தொடர்ந்து இந்த பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். Because I believe God wants us to take a deeper look at this. God says, when I work for you, signs, wonders and miracles will happen. So learn this and get here அப்படின்ற. Come here. இந்த இடத்துக்கு வா, நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். So பிதா கிரியை செய்யறதை பத்தி பேசினாரு. அடுத்து பாருங்களேன், அதான் நான் சொன்னதுதான், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளில் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் நாமத்துல எதை கேட்பீர்களோ குமாரனை பிதா மகிமைப்படாக அதை செய்வேன், என் நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இப்போ பிதா செய்வாருன்னு சொல்றாரு. முதல்ல பிதா எனக்கு செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா,
பிதா கிரியை செய்யறாரு, உங்களுக்கு அவர் செய்வாரு. ஆனா நானும் செய்யறேன்றாரு. நானும் உங்களுக்காக கிரியை செய்யறேன். அப்ப பாத்தீங்கன்னா நாம் எப்படிப்பட்ட ரட்சிப்புக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் நமக்காக கிரியை செய்கிற ஒரு அழைப்புக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப திரும்ப திரும்ப நம்ம கேட்க வேண்டிய ஒரு ட்ரூத். ஏன்னா பிசாசு என்ன சொல்லுகிறான், தேவன் பாதி கிரியை செய்யல, ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஏதாவது செஞ்சிருந்தாரா இப்படி ஆயிருக்குமா, இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டே இருக்கான். அது ஒரு இடம், அது ஒரு இடம், புரியுதா? அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு எந்த இடத்துக்கு கர்த்தர் நம்ம அழைக்கிறாருன்னா, நான் உனக்கா கிரியை செய்துட்டே இருக்கிறேன்ற இடத்துக்கு அழைக்கிறார். நீ உன் மைண்ட் ஒரு இடத்துல இருக்குப்பா, எந்த இடத்துல இருக்குன்னா, எங்க கிரியை செஞ்சாரு, நான் ஒண்ணுமே பார்க்கல, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த இடத்துல இருந்து உன்னை எந்த இடத்துக்கு நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பிதா கிரியை செய்யறாரு, குமாரனும் கிரியை செய்யறாரு. அப்படிப்பட்ட இடம். யாருக்காக? நமக்காக. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஜஸ்ட் இந்த வசனத்தையே சொல்லி சொல்லி பாருங்களேன். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன். உங்க மைண்ட்ல ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா எவ்வளவு சிம்பிளா இருக்கு, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். இப்படிப்பட்ட ரட்சிப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டுட்டு இப்ப நடக்காது, இனிமேட்டு தான் நடக்கும், கர்த்தர் இப்ப செய்ய மாட்டார் இப்படிலாம் சொன்னோம்னா எவ்வளவு பெரிய காமெடி. இந்த காலம் இன்னும் வரவில்லை, இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய காமெடி. திஸ் இஸ் a very simple calling. He saying, come and ask whatever you have want, I will give you. அது தேவ சித்தமா, சரியா கேட்கிறோமா? கரெக்டுங்க. சம்டைம்ஸ் நம்ம ஞானம் குறையில முட்டாள்தனமா கேட்க வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே, அந்த ஞானத்தை அவர்கிட்ட பெற்றுட்டு கேட்கலாம்ல, தப்பு இல்லையில. ஆண்டவரே சரியா கேட்கறான்னு தெரியல, ஒருவேளை தப்பா கேட்டா எனக்கு கரெக்ட் பண்ணுங்க, ஆனா நான் கேட்க விரும்புறேன், ஏன்னா நீங்க கேட்க சொல்லிருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆஸ்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஆல்வேஸ் ரிவ்யூ யுவர் ஆஸ்கிங் அண்ட் டெல் காட், ஆண்டவரே கரெக்டா கேட்கற உதவி செய்யும், எனக்கு ஞானத்தை தரணும் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா கேட்கறத நிறுத்தி விடக்கூடாது. எக்காரத்தை கொண்டு அந்த மோடுக்கு போயிடக்கூடாது. பார்வோனோட மோடு, கிறிஸ்டியன் ஃபேரோ. அவன் என்ன சொல்லுவாங்க, கேட்டு கிடைக்கலாம் என்ன பண்ணுவீங்க, மோசைட்ட சொன்னான்ல, ஐயோ நடந்துலாம் போகாதீங்க, பாவம் ஏதாவது கஷ்டமாயிரும். அது மாதிரிதான் அவன் சொல்லுவான். கேட்டு கிடைக்கலாம் என்ன பண்ணுவீங்க, இவ்வளவு நாள் கிடைக்கலையே. மோசையை கிண்டல் அடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஏப்பா அவங்க கடவுள் எங்கப்பா பண்ணார் 4 வருஷத்துக்குன்னு? ஏதோ சொல்ற, அவர் வராராம், விடுதலை ஆக்க போறாராம், பார்த்து அவர் சொல்றாரு நம்பி போயிடாத, போய் நடு ரோட்ல மாட்டிப்ப எங்கேயாவது. 4 வருஷம் எங்கேயா போனார் அவன் கடவுளு? கேட்டிருக்க மாட்டானா? அவன் நேரடியா கேட்கலாம், ஆட்டிட்டு அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போய் மோசை சொல்லும் போது கர்த்தர் சொல்றான், யாரு கர்த்தரு? அவர் சொல்ற நான் ஏன் கேட்கணும்ன்றான். அவர் அறியலாவே மதிக்கல. அப்படிதான் அவன் பேசுறான் ஆரம்பத்துல. அதே மாதிரிதான் பாருங்க, இன்னைக்கு வந்து எதுவும் கேட்காத, ஏன்னா கேட்டு யாரு செய்வா, நீ ஜெபம் பண்ணிடுவாரு, நடக்கணும்ல. அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்காரு, நான் செய்யறேன், பிதா இருக்காரு செய்தாரு, பிதா இருக்காரு செய்தாரு, நானும் செய்யறேன்னு எது சொல்றாரு. எனக்கு பிதா செஞ்சுட்டு இருக்காரு, உங்களுக்கு 2 பேர் வேலை பார்க்கணுன்றாரு. பிதாவும் செய்வாரு, நீங்க என்ன கேட்டாலும் பிதா கொடுப்பாருன்னு சொல்றாரு, பின்னாடி சொல்றாரு. குமாரன் கொடுப்பாருன்னு அவரையும் சொல்றாரு, நானும் கொடுப்பேன். நாங்க 2 பேரும் இதே வேலையை அலைகிறோம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டவர்கள், those are predestined to be to put on the image of the son. குமாரனுடைய சாயல் தரித்துக் கொள்ளும்படி யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேலை செய்யதான் நாங்க மும்முரமா இருக்கோம், நாங்க திட்டத்தோட இருக்கோம், நாங்க பிளான் பண்ணி உட்கார்ந்து இருக்கோம், இதுதான் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். ஓகே, பின்னாடி சொல்றதுலாம் அதுதான் சொல்றாரு. நான் உங்களை திக்கற்றவாக விடேன், உங்களுக்கு வருவேன், அதெல்லாம் சொல்றது ஆவி அருளப்படுறது. முன்னாடி நான் பேசியிருக்கேன், ஆவி அருளப்படுறத பத்தி பேசுறாரு. அதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, when the spirit comes back, நீங்க you will never feel like திக்கற்றவர்கள். திக்கற்றவர்கள் என்ன? desolate, கைவிடப்பட்டவர்கள், desperate, என்ன சொல்றது, depressed, suppressed, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் ஃபீல் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா நான் உங்க இடத்துல வருவேன். இது வந்து உங்க இடத்துல வருவேன்னு சொன்னது வந்து அன்னைக்கு சொன்னது வந்து ப்ராஃபட்டிக் ஆர் ஃபியூச்சரிஸ்டிக். இன்னைக்கு அது நிறைவேறியது, சத்தியம் அது. இன்றைக்கு கிறிஸ்து உங்கள் ஆவியிலே இருக்கிறார். கிரைஸ்ட் லிவிங் இன் யூ, ஹோப் ஆஃப் க்ளோரி. அதான் பவுல் பின்னாடி இருந்தார். கிறிஸ்து மகிமை நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார் கிறிஸ்து 14 இயேசு சொல்றாரு, அது நிறைவேறி விட்டது. இன்றைக்கு ஆவி அருளப்பட்டபடிதான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். நமக்கு பிதா இருக்கிறாரு, குமார் இருக்காங்க, 2 பேரும் நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற சில பேர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா, நீங்க சொல்றீங்க என்னால கிரியை செய்ய முடியல, I'm not able to work. என்னால முடியலங்க, டைட்டா இருக்கு, கை கட்டி போட்ட மாதிரி இருக்கு, சிச்சுவேஷன் டைட்டா இருக்கு, எனக்கு அப்படியே ஜாம் ஆயிடுச்சு, என்னால ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா பண்ணவே முடியல பண்றீங்க. God says relax, I am working for you. The Father is saying I'm working for you. Jesus is saying I am also working for you. Okay, that's the word today. God is working for you, Father is working for you, Jesus is also working for you. உங்களுக்காக 2 பேர் கிரியை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் சாதாரண ஆட்கள், மிகப்பெரியவர்கள். அவர்கள் கிரியை செய்தால் எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும், எல்லாமே நமக்கு ஜெயமாக முடியும். பெர்சியனாகிய கோரேசின் காலத்திலும் தரியுவின் ராஜ்ய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கோரேஸ் இருக்கலாம், நேபுகாத்நேச்சார் இருக்கலாம், தரியு இருக்கலாம், நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். ஏன்னா கோரேஸ் நமக்காக வேலை பார்க்கல, தரியு நமக்காக வேலை பார்க்கல, நமக்காக கிரியை செய்வது பிதாவும் குமாரனும் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்கு காரியங்கள் வாய்க்கும். சரி, ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் பேசிட்டு நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். அது என்ன அப்படின்னா, பிதாவின் இடத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறோம். ஓகே, ப்ளீஸ் கெட் தட் ஃபேக்ட். We are not trying to go into the Father. We are already in the Father by our spirit, simply by our spirit. Yes, our mind and body is yet to get into this reality. That's true. அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மைண்டும் பாடியும் அந்த ரியாலிட்டியில வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா அப்ப அதுக்கேற்ற கிரியைகள் இருக்கணும். உங்க பாடியில சிக்னஸே வரக்கூடாது. உங்க மைண்ட்ல வந்து எந்த ஒரு அவிசுவாசமும், பயமும், கவலையும் வரவே கூடாது. எல்லா சூழ்நிலையும் அதிகாரத்தோட உங்க மைண்ட்ல நீங்க இருக்கணும். அப்படிலாம் இருக்கிறீங்கன்னா வந்துட்டீங்க, இல்லைன்னா இன்னும் வர வேண்டியது இருக்கிறது என்பது உண்மை. அப்படி ஒரு தேவை இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்கன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து சிலுவையில செய்து முடித்து பிதாவின் இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்த்து விட்டார். அந்த வேலையை அவர் முடிச்சிட்டார். ஆனால் இதெல்லாம் அவர் செஞ்ச பிறகும் நமக்கு பிரச்சனை இருக்கு, நமக்கு அதை ரியலைஸ் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. நம்முடைய சூழ்நிலைகள் தான் நமக்கு நிறைய பெருசா தெரியுது. ஏன்னா நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்ததோட சூழ்நிலை பற்றி நல்லாவே அறிந்து வச்சிருக்கிறோம். பிதாவை அறிந்ததோட சூழ்நிலைகள் நல்லா அறிந்து வச்சிருக்கிறோம். அதனால நம்ம அதுல ரொம்ப மாட்டிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோம் தெரிஞ்சதுனால அவர் தம்முடைய ரத்தத்தை அதுக்காக செஞ்சினார். எதுக்காக செஞ்சினாரு? ஒரே ஒரு ரீசனுக்காக செஞ்சினாரு. என்ன ரீசனுக்காகனா, for us to know that we are in the Father. So the blood of Jesus is an important thing. ஏன்னா ஃபாதர் பத்தி நிறைய பேசுறாங்க நிறைய பேர். ஓகே, நிறைய இந்த நாட்கள்ல வெளிச்சம் இருக்கு, நிறைய பேர் பேசுறாங்க, இல்லைன்னு சொல்லல. த நேச்சர் ஆஃப் ஃபாதர் பத்தி பேசுறாங்க, முதவே சொன்ன மாதிரி நேச்சர் ஆஃப் ஃபாதர் பத்தி நிறைய பேசுறாங்க. ஆனா நான் போன காலையில சொன்ன மாதிரி, our goal is not to just study the nature of the Father and say, oh, this is the Father, and this is what and our goal is not also to say what the Father wants to do for you. Our goal of this call is to make to ensure people enjoy the Father in their mind, in their body, in their emotions. Simple. To make people enjoy the Father in their mind, body, emotions. அவர்கள் மனதிலே, அவர்கள் சரீரத்திலே, அவர்கள் உணர்ச்சிகளிலே பிதாவை அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா பிதாவின் அற்புத கிரியைகள் சரீரத்திலே நடக்க வேண்டும், மனதிலே நடக்க வேண்டும், உணர்ச்சிகளிலே நடக்க வேண்டும். சரீரம்னா சரீர பிரகாரமான தேவைகளையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஓகே, வெறும் பாடி ஹீலிங் அது மட்டும் சொல்ல, talking about all type of material blessings. Okay, to enjoy the Father. அதுக்கு வந்து இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுது பாத்தீங்கன்னா, உங்க ஆவியில இருந்து நீங்க பிதாவின் இடத்தில் இருக்கிறீர்கள் என்பது நல்லா தெரியும். ஆனா உங்க மனதிலும், உங்களோட உணர்ச்சிகளிலும், உங்கள் சரீரத்திலும் சத்துருவானவன் பொய்களை விதைக்கிறான். உங்கள் சரீரம் சில பொய்களை நம்புகிறது, உங்கள் மனது சில பொய்களை நம்புகிறது, உங்கள் உணர்ச்சிகள் சில பொய்களை நம்புகிறது. சோ இந்த பொய்களை நம்பி இருக்கிறதுனால, அதுதான் நிஜம் நினைச்சிட்டு இருக்கிறதுனால, அது அந்த 3 பொய்களிலுமே சரீரத்திலேயோ மனதிலோ உணர்ச்சிகளோ இருக்கிற பொய்களிலே நம்ம என்ன காமன் த்ரெட்னு பாத்தீங்கன்னா, we are not in the Father, we don't have a Father, we are orphans. See, survival of the fittest வந்து வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஓகே, இந்த நேச்சுரல் ரெல்ம்ல every species fights for itself. தனக்காக போராடுகிறது, போராடி தனக்கு தேவையானதை செய்யுது. ஒரு 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 மிருகம் இன்னொரு மிருகத்தை கொல்லுது, இது பண்ணுது, இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு பயங்கர நிர்கதியான உலகமா இருக்குது. சோ நம்ம இந்த உலகத்தை பிறந்திருக்கோம், வளர்ந்துருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலை இப்படி ஒருவேளை சந்திச்சிருக்கலாம். இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம மனது, நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய சரீரம் இப்படிதான் நாம் இருக்கிறோம்னு நம்பிட்டே இருக்குது. அப்ப இதை உடைக்கிறதுக்கு சத்தியம் என்ன சொல்லுது? நாம் பிதாவின் இடத்துல இருக்கிறோம் என்று. இந்த இடத்துல நம்மளை அந்த இடத்தை கொண்டு போறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற, நமக்காக வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இயேசு கிறிஸ்து.
வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1:5-6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். 2 வசனங்கள் படித்தோம். ஒண்ணு, வெளிப்படுத்தல் என்ன சொல்லுது? நம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, தூரத்துல இருந்த நம்மை பாவங்களற கழுவி ஆவி இல்லாத அந்த தன்மையிலிருந்து நம்மை கழுவி எடுத்து நமக்குள் தேவ ஆவியை வைத்து நம்மை சமீபமாக பிதாவின் இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. பிதாவின் இடத்தில் நிறுத்தி இருக்கின்றது எந்த மாதிரியான வேர்டு பிரேசாலஜி யூசேஜ்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜ சமூகத்தில் நிற்பதுக்கு ஈக்குவலண்டா பேசப்படுகிறது. யோசேப்பு பார்வோன் முன்னாடி நின்றுட்டு இருந்தான்ற மாதிரி நாம் பிதா முன்பாக நிற்கிறோம். தானியேல் நேபுகாத்நேச்சார் ராஜா முன்னாடி நின்ற மாதிரி நம்ம பிதா முன்பாக நிற்கிறோம் என்ற அந்த அர்த்தத்திலே வருகிறது. ஓகே, அதான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நம்ம கொண்டு போய் வச்சிருக்காரு. ஒண்ணு. அடுத்து படிச்சோம், இந்த தூரமாயிருந்த நீங்கள் எபேசியர் 2ல கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்ப தூரத்தை குறைப்பதற்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, தூரத்தை குறைப்பதற்கு எங்கேயோ நம்ம பிதாவை, அது எப்படி, எந்த தூரம், எங்கேயோ இருந்து பிதாவின் இடத்துல வர்ற தூரம். பிதா, அது 2 வசனத்தை சேர்த்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன ஈக்குவேஷனா, பிதாவண்டை தூரமாய் இருக்கிற சூழ்நிலைகளிலே, இருக்கிற காரியங்களிலே பிதாவண்டை நம்ம சுத்தமாவே தூரமா தான் இருந்தோம். அந்த ஆவியை அளித்ததின் மூலமா நம்மை கொண்டு வந்து பிதாவோடு சேர்த்ததிலே, இணைத்ததிலே இயேசுவின் ரத்தம் வேலை பார்த்தது. அதுதான் வேலை செஞ்சது. இப்ப இன்னைக்கு உங்க மனதிலோ, உங்கள் ஆத்மா தான் சொல்றீங்க, மனது உணர்ச்சிகள் சொல்றீங்க, இல்ல சரீரத்திலோ நீங்கள் பிதாவோடு தூரத்துல இருக்க மாதிரி உணர்றீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் தான் தேவை. ஏன்னா அதுதான் அந்த வேலையை பார்த்தது. இப்ப எப்படின்னா, அதான் இயேசுவின் ரத்தத்தை விட்னஸ்ன்னு சொல்றோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, கோர்ட்ல இப்ப விட்னஸ் கூப்பிட்டு என்ன கேட்பாங்க, நீ என்ன பார்த்த, நீ என்ன செஞ்ச? விட்னஸ்ன்ற ஒண்ணு எதையோ பார்த்தவனா இருக்கணும், இல்ல ஒரு காரியத்தை செஞ்சவனா இருக்கணும். ஓகே, விட்னஸ் செய்திருவேன், பார்த்தாலும் பண்ணிருக்கலாம், இதை நான் தாங்க அதை செஞ்சேன், அதனால நான் தைரியமா சொல்ல முடியும். ஒரு மூட்டை காணாம போயிடுச்சு, 10 மூட்டை ஆர்டர் பண்ணாரு, 9 மூட்டை தான் வந்திருக்கு. அப்ப அந்த கேஸ்ல அந்த டிரைவர் கூப்பிட்டு கேட்கறாங்க, எப்பா 10 மூட்டை இல்ல 9 மூட்டை தான் இருக்கு, இன்னும் எங்க போச்சு 10வது மூட்டை? அவன் சொல்றான், இல்லங்க நான் தான் 10 மூட்டை எண்ணி கொண்டு வந்து வச்சேன் அப்படின்றான். அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கற்பனையை சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் குடோன்ல தேடி பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மூட்டை இருக்குது. அப்ப ஓகேங்க, மூட்டை வந்திருக்கு, யாரோ தப்பா எடுத்து எங்கேயோ வச்சுட்டாங்க அப்படின்னு கேஸ் முடிஞ்சிருது. இப்ப இந்த விட்னஸ் என்ன சொன்னான்னா, நான் மூட்டையை கொண்டு வந்து வச்சுட்டேன்னு சொன்னேன். கரெக்டா? அவன் ஏற்கனவே செஞ்சு முடிச்ச வேலை, அதை திரும்ப சொல்றான். இப்போ இங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டதுனால விட்னஸ்க்கு அங்க ஒரு வேலை வந்துருச்சு. அவன் சொல்ல வேண்டியதா இருக்கு, இல்லங்க நான் வச்சேன், இந்த இடத்துல வச்சேன், 10 மூட்டை இறக்கிட்டேன், 10வது மூட்டை காலி ஆகல, வந்துருச்சு, தொலையில வந்துருச்சு, இல்ல திருட்டு போல வந்துருச்சு, நான் தான் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஓகே, சோ டிரைவரோ இல்ல அங்க ஒரு குறைவன ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் சொல்றான். அதே மாதிரி இயேசுவின் ரத்தம் நன்மைகளை பேசுகிறது. அப்படின்னா என்ன பேசுதுன்னா, இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய சூழ்நிலைகள் என்ன சொல்லிட்டு இருக்கு, ஐயோ பிதா அவங்க கூட இல்ல, இருந்தா அப்படி நடக்குமா? பிரதர் அன்னைக்கே காலைல சொன்னாரு, பிதா இருந்தா அற்புதம் நடக்கணும், உனக்கு அற்புதமே நடக்கலாம், பிதா அவங்க கூட இல்லையில, பிதா இருந்தா அற்புதம் நடந்திருக்கணும்ல, உனக்கு தான் அற்புதமே நடக்கலையே. பிரதர் கரெக்டா சொல்லிட்டார், பிதா இருந்தா அற்புதம் நடக்கின்றார், அற்புதம் நடக்கல, ஆக மொத்தம் பிதா இல்ல அப்படின்னு சொல்லும். ஓகே, இப்படி சொல்லும் போது, பிசாசு அப்படி சொல்லும் போது, you need to call this witness, call the blood of Jesus, please come sir, please come, please give your witness. சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம். இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. ரத்தத்தின் சாட்சியை பேசிட்டு இருக்கிறேன். Call the witness of the blood. See, you are already placed in the Father. You cannot be replaced again. But your mind should know and realize that you are in the Father. For that you need this mighty witness called the blood of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற மிகப்பெரிய சாட்சி தேவைப்படுகிறது. நான் பல நாள் சொல்லியிருக்கேன், இதோட இம்பார்ட்டன்ஸை குறைக்கவே முடியாது. கிறிஸ்தவத்துல என்னைக்கு ரத்தத்தின் முக்கியத்துவத்தை குறைக்கிறோமோ அன்னைக்கு we make Christianity powerless. 3 முக்கியம், ஸ்பிரிட், வேர்ட் அண்ட் பிளட். இது 3 இல்லாம ஒண்ணுமே கிடையாது. இது 3ல ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளட் தான் போடுவேன். ஃபர்ஸ்ட் பிளட் தான் ஏன்னா புது உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் கிடையாது. வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல், ஆவி ரொம்ப பவர்ஃபுல். Okay, powerful witness. The spirit can witness powerful things to you. The word, both here as well as the word in your heart, can witness powerful things to you. I don't deny that. But it was the blood that made the connection first. So without the blood, word, spirit, எவ்வளவு பவரா இருந்தாலும் அது ஒர்க் ஆகாது. என்னைக்கு கனெக்ஷனே இல்லை, நீங்க உங்களுக்குள்ள ஒரு வர ஆரம்பிச்சிருச்சோம் மைண்ட்ல, தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கே, அவர் எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கோம். ஈரியோன் கேட்டாங்களா, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தாலும் இதெல்லாம் நடக்குமா? என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமாயா உங்களுக்கு? நீர் பாட்டுக்கு வந்து சொல்லுறீர் கர்த்தர் உன்னோட இருக்காருன்னு. நல்லா இருந்தாருப்போ, இருந்தாருன்னா எல்லாம் நடந்திருக்குமா? நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியுமா? நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன்னு தெரியுமா? என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, என் தொழில் எப்படி இருந்தது, என் குடும்பம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்காரு, நான் பேருக்கு தான் சபைக்கு போறேன்னு பேரு, எல்லாம் பேரு, ஆனா என் வாழ்க்கை எப்படி தெரியுமா? அப்படின்ற மாதிரி கிதியோன் பேசிட்டு இருக்கான். எப்ப அந்த இது வருதோ அந்நேரம் வந்து பவர்ஃபுல் வேர்டா இருந்தாலும் சரி, ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, உங்களால பயன்படுத்திக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் கோ டு இஸ் த blood of Jesus, because blood of Jesus is alive. Is alive. See, நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அது வந்து இப்போ வந்து இந்த மதர்ஸ் மில்க்கு வந்து ஈக்குவலண்டா நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பவுடர் அதெல்லாம் நிறைய ரிசர்ச் வந்திருக்கு, என்னெல்லாமோ பண்றாங்க அப்படின்ட்டா. ஒரு யூஎஸ்ல இருந்து ஒரு டாக்டர் பேசிட்டு இருந்துச்சு அந்த வீடியோல. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிருக்கு. அந்த மாதிரி சொல்லுது, நிறைய கிரியேட் பண்ணிடுறாங்க. அதாவது மதர்ஸ் மில்க்ல என்னவா அந்த இது இருக்கோ, குட் திங்ஸ் இருக்கோ, அதே இதெல்லாம் புரோட்டீன் அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க, ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. சிலது கொண்டு வரவே முடியல, இன்ன வரைக்கும் முடியலன்னு சொல்லிச்சு. அதுல ஒண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, மதர்ஸ் மில்க்ல லைவ் செல்ஸ் இருக்கான். ஓகே, அத வந்து ஆர்டிபிஷியல் மில்க்ல பண்ணவே முடியாதுன்னு சொல்லிச்சு. இம்பாசிபிள். இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் படி இம்பாசிபிள், பண்ண முடியாது. ஓகே, அப்பதான் நான் யோசித்தேன், ஆண்டவர் வந்து பிளட்டை பத்தி பேசும்போது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இயேசுவின் ரத்தத்தை பத்தி வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசினவைகளையும் நன்மையானவைகளை பேசுகிறார், தெளிக்கப்படும் ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தம். ஆபேலின் ரத்தம் பேசினவைகளையும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப லைவ் செல்ஸ் இருக்கு மதர்ஸ் மில்க்லனா, blood of ஜீசஸ்ல வந்து லைவ் வாய்ஸஸ் இருக்கு. Because it's a witness. A witness speaks. A witness is produced in a court to speak, not for anything else. Same way, when you are facing turmoil and battles in life, in your internal court, summon the witness called the blood of Jesus. They have to speak better things. Primarily will tell you, no, you are connected with the Father. You are in the Father. So you have the privilege of taking things from the Father. The blood will witness. நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, எப்படி பிரதர் நான் பிதாட்ட இருந்து எடுத்துக்கொள்வது? நீங்க வந்து கொஞ்சம் உங்க கை எடுங்க, அங்க நீங்க பண்றது ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் கால் த பிளட். The blood will convince you. Once the blood convinces you, you will have convictions deep inside. எப்பொழுது ரத்தம் உங்களை கன்வின்ஸ் பண்ணி you are in Christ என்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ, nobody has to teach you anything. You will speak correctly, you will pray correctly. You will get things done automatically. Nobody has to teach you. You don't have to call me and say, என்ன பண்ண தெரியல. No, you don't have to call the blood of Jesus. Call the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை அடைங்க. ரத்தம் பேசும். ரத்தம் பேசுது. எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? ரத்தத்தின் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நிறைய வந்துட்டீங்களா? நிறைய கால் சொல்லியிருக்காது. ரொம்ப முக்கியம். எதுக்காக அதாவது இந்த பெண்டிகாஸ்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிளட் வந்து ஒரு பவர் நினைக்கிறாங்க. அதை வந்து நாங்க பிசாசு மூஞ்சி அடிச்சிருவோம். அப்படி இல்ல. ரத்தத்தை வந்து புதிய பைபிள்ல பழைய ஏற்பாடுல எங்கேயுமே சத்துருக்கள் இடத்துல எங்கேயும் போய் ரத்தத்தை போட்டதா பார்க்க முடியாது. ரத்தத்தை எடுத்து அவங்க வீட்டுல போட்டாங்க, நிலைக்கால்ல போட்டாங்க. ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்தலத்தை தெளித்தாங்க. ஓகே, ரத்தத்தை எடுத்து காதுல உடம்புல போட்டாங்க. புஸ்தகத்து மேல் ரத்தம் தெளிக்கப்பட்டது. சத்துரு மேல யாரும் ரத்தத்தை எங்கேயும் தெளிச்சது இல்லை. ஏன்னா ரத்தம் வந்து நமக்கான விட்னஸ். The blood is an internal witness.
It helps you internally. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஹார்ட் ஹீலிங் பேசுறாங்க. Can I tell you a truth? ஹார்ட் இஷ்யூஸ் உடைய கோர்லாம் யாருக்குமே தெரியாது, எங்க இருக்குலாம் தெரியாது. இவனுக்கு சொல்றாங்க சைக்காலஜி நான் கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் ரூட் அதான் ரூட். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ரூட்லாம் கீழே இருக்கு. நீங்க இன்ஃபேக்ட் போனா ஆதாண்ட போய் கேட்கணும் ரூட் எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு, அதெல்லாம் தெரியாது சரியா. பட் த blood goes to the innermost areas. And எங்க ஹர்ட் இருக்கோ, எங்க அந்த பெயின், wherever that thing is there, the blood can go and touch and heal it. Once the heart is touched by the blood and healed, automatically the doubtful heart, the heart of fear, heart of all evil becomes the heart of faith. குணப்பட்ட இருதயமாய் விசுவாச இருதயமாய் மாறிவிடுகிறது. அது இயேசு, ஏன்னா இயேசுவின் ரத்தம் என்று மாபெரும் சாட்சி. The mighty witness is working inside of you. Call the blood. Call the blood. Call the blood. So the more you call the blood, the more you will hear about your position in Christ. In the Father. You are in the Father என்றதை நீங்க அறிய ஆரம்பிப்பீங்க. Okay, so how do you call the blood? Simple, spend time with the blood. With the prayer. Spend time with the blood, with the prayer. ஆண்டவரே ரத்தத்தை சத்தம் எனக்கு கேட்கணும். I need it. And expect the opposite to happen sometimes. நீங்க இப்படி ஜெபம் ஆரம்பிச்சோன்னே பிசாசுன்னு ஒண்ணுமே இல்லைனோ, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. See, you should understand that the moment you call the blood starts working. It's a great power. Blood is a great force, a powerful thing. அதெல்லாம் யார்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க தேவையில்லை. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். யாதோ ஒரு ஆடு மாடு ரத்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இமிடியட்டா உள்ள இறங்கி செத்த கீரைகளை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிருது. மனசாட்சி செத்த கீரைகளை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிருது. ஓகே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா உங்க மனசாட்சி வந்து உங்களுக்குள்ள இருக்க குறையும் குற்றத்தையும் சொல்லிட்டு இருக்கு. வாட் இஸ் லேக்கிங், வாட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றத உங்க மைண்ட் கான்சியன்ஸ் வந்து அசஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கு. முதல்ல the blood of Jesus touches your conscience and shuts it down. It will no longer speak what is wrong with you, what is not there. Your conscience keeps quiet first, and then your conscience is redeemed by the blood, and it's restored by the blood, and your conscience speaks righteous judgments. அப்படின்னா your conscience begins to hear from the Spirit and start speaking. No. You'll have clear convictions that no, I am not forsaken. God is with me. You'll have an internal conviction. You will know, no, God will take care. அற்புதங்கள் நடக்கும், கர்த்தர் செய்வார், எனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்ற உறுதி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உள்ள இருந்தே உறுதி வரும், உள்ள இருந்து தைரியம் வரும், உள்ள இருந்து சந்தோஷம் வரும். எப்படி வருதுன்னா இயேசுவின் ரத்தம் போய் தொடுகிறது. இயேசுவின் ரத்தம் உள்ள கிரியை செஞ்சுட்டு இருக்கும் போது வெளியே ஒண்ணுமே தெரியாது. நிறைய நேரத்துல your mind will still bombard you with a lot of questions. Tell your mind to find some good chair and sit down. Mind, please find a chair, sit down. I'm going to focus on the blood. I'm going to focus on the blood. So take some blood songs, meditate the blood passages of the Bible, go deep into that. Just sit there. சில பேர் சொல்றாங்க எனக்கு என்ன பண்ணனே தெரியல, எதுவுமே பண்ண முடியல, எல்லாம் அடைப்பட்டிருக்கு. எல்லாம் அடைப்பட்டிருக்கா, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இந்த இது திறந்துட்டு இதுல ரத்தத்தை பத்தி எங்க வருதுன்னு பாருங்க. யூடியூப்ல அழகழகான ரத்தத்தின் பாடல்கள் இருக்கு, அதை உட்காந்து போடுங்க. போட்டுட்டு பாட்டை நம்பாதீங்க, பாட்டை போட்டுட்டு அது ஒரு மீடியமா யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஆண்டவரே இந்த பாடலான்னு கேட்கும் போது, இந்த வேதத்தின் பகுதிகளை நான் தியானிக்கும் போது இந்த ரத்தத்தின் சத்தம் எனக்குள்ளாக துணிக்க ஆரம்பிட்டோம், எனக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் சொல்லிட்டு பொறுமை கொஞ்சம் அவசியப்படுகிறது. சம்டைம்ஸ் ஒரு 2-3 days நீங்க அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிளட் உள்ள கிரியை செஞ்சுட்டு இருக்கும். ஓகே, ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம பிளட்டை விட்டுட்டு எங்கெல்லாம போயிடுறோம் நம்மளே அறியாம. அதனால ஃபர்ஸ்ட் இந்த விடப்பட்ட கேப்பை சரி பண்ண வேண்டியது இருக்கு. உள்ளுக்குள்ள அதுக்குள்ள சத்துரு எது கண்ட போய் அங்கங்க விதைச்சு வச்சிருமா, அதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணி பிளட் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். அதுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் ஆகலாம். டோன்ட் வரி, ஜஸ்ட் வெயிட் தேர். As the blood works, in some time you will start hearing the voice of the blood, but never stop till that point. ரத்தத்தின் சத்தத்தை தினந்தோறும் கேட்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அது. சோ ரத்தத்தின் சத்தமே நம்மை பிதாவோடு இணைக்கிறது, அதாவது இணைத்திருக்கிறோம் என்கிறத நமக்கு புரிய வைக்கிறது. அந்த பலன்களை மனதிலும் சரீரத்திலும் உணர்ச்சிகளிலும் அனுபவிக்க உதவி செய்கிறது. செபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். Orem branderem barocco d'oro, brenderem branda ramba tera valarahando, oro bronto remba terra brentoro,
O rambonte revere hente renga tara barandro. O reverente robado. O reverente redere broncon torre vedendera. O reverente riberion troda ramba tara manda renda ranto. O rabanta rembrande rombo torre banta rada. Thank you, Father. Thank you, Father. Rada rabalontoro. O rabantoro. O rabado. He did not bring you this far to take you back again. Hallelujah. He has brought you here to make you to enter into the promised land. இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது பின்னோக்கி அழைத்து செல்லும்படியாக அல்ல, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. Renuka, can you hear me? Riberan terrible. Terrible. I'm unmuted, Renuka. Yeah, hallelujah. Lord is saying, I did not bring you this far to take you back again. I brought you to overcome giants. Hallelujah. 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 To take you into the promised land. Every giant that you're facing today will bow down and will disappear. But gates shall not be shut before you. Gates shall not be shut before you. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து I will do. Hallelujah. I will do wonders. Hallelujah. Hallelujah. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல அதிசயங்களை காணப்படுவேன். அதிசயங்களை காணப்படுவேன். அதிசயங்களை எல்லாரும் கைகளை உங்க இருக்கிறதுல உயர்த்தி, I want to receive the miracles of the Father and Jesus. I want to receive the miracles, the wondrous works of the Father and Jesus. பிதாவும் கிரிசிதார், குமாரன் கிரிசிதார். அவைகளை அனுபவிக்க விரும்புகிறேன். அவைகளை அனுபவிக்க விரும்புகிறேன். அவைகளை அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். Your voice have power. Has power. Hallelujah. Your desires have power. So when you open your mouth and say, hallelujah, hallelujah, the natural realm has to obey. So அதுதான் devil attack பண்ணி நம்மளே நம்ப வச்சிருக்கா, நீ பேசினாலும் பவர் இல்ல, நீ உடுப்பு போட்டா இதுமே நடக்காது, ஆப்போசிட் நடக்கும்னு அப்படியே நம்ப வச்சுட்டே இருக்கா. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம அதை உறுதியா நின்னோம்னா நம்ம தான் ஜெயிப்போம். Hallelujah. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Reverend terra bonto rombo terra vendera. Thank you, Lord. Thank you, Lord. Reverend ro brantero. Oh, brondo ramba terra manto rodo romba terra branteri. Thank you, Lord. Thank you. இந்த நேரத்துடைய ரசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபேல் ரத்தம் பேசினதிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி. ஆபேல் ரத்தம் பேசிலும் நன்மையான விலையங்களுக்காக பேசுகிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். அன்றைய ரத்தத்தின் சத்தம் தொடர்ந்து தொனிப்பதாக, ரத்த சத்தம் தொடர்ந்து தொனிப்பதாக, ரத்தத்தின் சத்தம் தொடர்ந்து தொனிப்பதாக. ஆண்டவரை விசுவாசத்தோடு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிரியைகளை நாங்கள் அனுபவிக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இது பிதாவின் கிரியை, இது கர்த்தராகிய இயேசுவின் கிரியை என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படி பிரத்யேகமான விசேஷத்த கிரியைகளை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் சோர்வுகளையும் எடுத்து போடுவீர்கள். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உண்மை அனுபவிக்க இன்னும் உதவி செய்யும். உண்மை அனுபவிக்க இன்னும் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க மட்டும் இல்லை ஆண்டவரே, இனி பார்க்க போகிறவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிரியைகளை அனுபவிப்பார்கள். உம்முடைய கிரியைகளை அனுபவிப்பார்கள். தேங்க்யூ லார்ட். விசுவாசிக்கிறோம். நீர் செய்த கிரியைகளை நாங்கள் அனுபவிக்கும். அதிலும் பெரிதான கிரிகளை அனுபவிக்கும். நீர் அனுக்கிரகம் செய்கிறபடியால் நன்றி செலுத்து. இந்த கிருபையின் கருத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிரியைகள் பொருளாதாரத்திலே வெளிப்படுவதாக, குடும்பத்திலே வெளிப்படுவதாக, சரீரத்திலே வெளிப்படுவதாக, மற்றும் எல்லா அத்தியாவசிய தேவைகள் சூழ்நிலைகளிலே வெளிப்படுவதாக, இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களிலே வெளிப்படுவதாக, குடும்பத்திலே காணப்படுகிற சிக்கல்களிலே வெளிப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். சிறிய காரியம் முதல் பெரிய காரியம் வரை பிள்ளையோட வாழ்க்கையில் வெளிப்படுவதாக.
எல்லாவற்றினுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் கருத்தை கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. See you in the next meeting. Thanks for joining. Thank you.